மலேசியன் பார்ட் ஆஃப் பொர்னியோவில் உள்ள குடாட் அப்படிங்கிற ஒரு டவுனில். ஹலோ ஹலோ வந்தாச்சுங்க. இதுதான் டிப் ஆஃப் பொர்னியோ. சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம்ப்பா. பனா ஃபிஷ். பனா ஃபிஷ்ஷுங்களாமா இது. பொர்னியோவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச்சஸ். அதுவும் இந்த குதாத் ரீஜனில் இதுதாங்க பெஸ்ட் பீச்சு. இப்படியே வழி இருக்குது, போயிட்டே இருக்கலாமான்றிருக்க. இதுதாங்க அந்த ட்ரைபல்ஸ் வாழ்ந்த லாங் ஹவுஸ். வாவ், அற்புதமான இந்த சுலு கடல் எப்படி இருக்குங்க? சன்னு சூப்பராக இருக்கு. இன்னைக்கு அற்புதமாக இருக்குன்னு நினைக்கிறேன். வணக்கம், நான் குமார். நம்ம இப்போது வேர்ல்டு பட்ஜெட் டூரோட சீசன் 3ல் இருக்காங்க. அதாவது மலேசியன் பார்ட் ஆஃப் பொர்னியோவில் உள்ள குடாட் அப்படிங்கிற ஒரு டவுனில் பக்கத்தில் இருக்க டஜவுலாட் அப்படிங்கிற ஒரு சின்ன மீனவ கிராமத்தில் இருக்கோம். ஸோ முந்தின எபிசோட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் நம்ம எப்படி வந்து ஆல்ரெடி தங்கியிருந்த ஒரு ஹோம் ஸ்டேலேருந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே, அந்த டோட்டல் டிரான்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தோம். இப்போது இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பி ஒரு 40 கிலோமீட்டரில் டிப் ஆஃப் பொர்னியோன்னு இருக்குங்க. அதாவது பொர்னியோவின் முனை. அந்த இடத்துல முக்கியமான 2 கடல்கள் மீட் ஆகுது. ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. இதெல்லாமே நம்ம போய் பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணா கார்த்திகேயன் அண்ணா வந்திருக்காரு. ஸோ அவர் தான் ஸ்பான்சர் பண்ணி கார் ரெண்டல் எடுத்திருக்காரு. ஸோ அது 2 பேரும் ட்ரைவ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு இடமா கவர் பண்ணிட்டு வரோம். சொந்த கார் இருக்கணும், இல்லைனா இந்த மாதிரி நம்ம மாதிரி ரெண்டல் கார் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ரிமோட் பிளேசஸ்லாம் கவர் பண்ண முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு ரிமோட்டாக இருக்குது அப்படின்னு. எந்த டூரிஸ்ட் கிடையாது, இதெல்லாம் ஜஸ்ட்டு லோக்கல்ஸ் இருக்க ஒரு சாதாரண மீனவ கிராமம், அவ்வளோதான். ஸோ இப்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கார் எடுத்துகிட்டு குடாட் டவுனுக்கு போய் முதல்ல பெட்ரோல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டிப் ஆஃப் பொர்னியோ போவோம். ஸோ இதுதான் நம்ம தங்கியிருந்த ஹோம் ஸ்டே. இது வந்து 60 ரிங்கிட் கொடுத்தங்க. 1100 ரூபா 2 பேருக்கு. ஒருத்தருக்கு 550 ரூபா இன்க்ளூடிங் பிரேக்ஃபாஸ்ட். பாருங்கள் நம்ம கார்த்திகேயன் நான் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம அப்படியே சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் நம்ம ஊர் மெதுவடை மாதிரியே இருக்குது. பட் ஸ்வீட்டாக காரமானு தெரில. சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸ்வீட்டுங்க, ஆல்மோஸ்ட் டோனட் மாதிரியே இருக்குது டேஸ்ட்டு. இங்கே மலேசியாவில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா காலையிலேயே சாப்பாடு சாப்பிடுவாங்க. நாசி கொரியாங், மீ கொரியாங், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்ரைட் ரைஸு, ஃப்ரைட் நூடுல்ஸ், அதெல்லாம் சாப்பிட்டு வந்து நாகே செத்து போயிருந்தது. எனக்கு புதுசாக இந்த மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் நல்லாயிருக்கு. பாருங்கள் வாழை இலையில் மடித்து வச்சுருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. வித்தியாசமான ஐட்டமாக இருக்கு. ஸ்டிக்கி ரைஸுங்க. இங்கே பாருங்கள் ஸ்டிக்கி ரைஸு. அதுக்கு மேலே வந்து தேங்காய் துருவி போட்டிருக்காங்க. அதில் வந்து ஏதோ ஒரு ஸ்வீட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டிருக்காங்க. ஸோ அரிசி, தேங்காய், நாட்டு சர்க்கரை ஸ்வீட்டு. இப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இருப்பாங்களே, ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. ஒரு தேங்காய் தூரலுக்கும் அந்த வெல்லத்துக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் ஆஹா, நாக்கு செத்து போனவனுக்கு சூப்பராக இருக்குப்பா. அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு. நம்ம அண்ணா ரெண்டல் கார் எடுத்துட்டாரு. ஹோம் ஸ்டே ஓனருக்கு பாய் சொல்லி கிளம்பலாம். டஜவுலாட் ஹோம் ஸ்டே. தேங்க்யூ. வெரி குட் ஸ்டே, வெரி குட் பீப்புள். டின்னர் ஆல்சோ வெரி குட். தேங்க்யூ. தெரியுமா காசு. பாய் பாய். அப்படியே போயிட்டு இருந்தோம். குதாத் டவுனுக்கு போகிறோங்க பெட்ரோல் போட. போகிற வழியில் பாருங்கள் கத்திரிக்காய் பயிரிட்டு இருக்காங்க. நல்லா பெரிய கத்திரிக்காங்க பாருங்கள். அங்கே பெரிய சைஸில் இருக்க மாட்டேங்குதே. இதெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட செவ்வாழைப்பழம் மாதிரி இருக்குதுங்க சைஸு கத்திரிக்காய். ஸோ இங்கே நிறையா இங்கே இருக்க வழியிலெல்லாம் தோட்டத்தில் எல்லாம் மெயினாக கத்திரிக்காய் தான் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே வந்து டவுனுக்கு போகலாம். இது அப்படியே போயிட்டுருக்கோம் குடாட் டவுனுக்கு. சூப்பராக இருக்குது ரோடு வளர்த்து தான் இருக்குது. பட் ஆனால் இடம் ரெண்டு பக்கமும் இயற்கை அட்டாச்மெண்ட் வச்சுருக்கு. இங்கெல்லாம் ஃபுல்லாக எல்லாம் வாழைத்தோப்பு நிறைய போட்டிருக்காங்க, தென்னை மரம். வந்துட்டோங்க, குதாட் டவுனுக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லைங்க. நம்ம ஊரில் முக்குக்கு பெட்ரோல் பங்க் இருக்குங்களா. இங்கே பெட்ரோல் பங்க் தேடி அலையிறதே பெரிய விஷயமா இருக்குது. அது இந்த பொர்னியோவில் கொஞ்சம் அந்த மெயின் டவுன்ஸ் எல்லாம் விட்டு வெளியே வந்துட்டோம்னா பெட்ரோல் பங்க் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள் நம்ம பெட்ரோல் பிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த டவுனுக்கு வந்திருக்கோம் குதாத்துக்கு. ஆக்சுவலாக இங்கே எங்களுக்கு வேலையே இல்லை. மறுபடியும் நாங்கள் எங்கள் தங்கியிருந்த ஹோம் ஸ்டேக்கு தாண்டி அந்த சைடு தான் போகணும். பட் பெட்ரோல் பிடிக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்திருக்கிறோம்.
பாருங்க ஷெல் இருக்கு. பெட்ரோல் பங்க் வந்துட்டோங்க, அடிப்போம். தேங்க்ஃபுல். எவ்வளோ பாருங்க பெட்ரோல். ஹலோ. இங்கே பாருங்க பெட்ரோல் வந்து இங்கே கொஞ்சம் நார்தன் மோஸ்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் விலை ஜாஸ்தி. 20.5 ரிங்கெட்ஸு. நம்ம ஊர் பணத்துக்கு ஒரு ரிங்கெட் வந்து 17 சில்லரை. ஸோ 36-37 ரூபா தான் இங்கே பெட்ரோல் லிட்ரு. அநியாயத்துக்கு நம்ம ஊரோட 1/3 தான் ப்ரைஸு. ஃபில் பண்ணி முடிச்சிட்டாரு. 21 லிட்டர் பண்ணியிருக்கோம். 21 லிட்டர் வந்து 43 ரிங்கெட்டு. ஸோ குதாத் டவுனில் பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ டிப் ஆஃப் பொர்னியோ நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆகணுங்களா. ஸோ போயிட்டுருக்கோம் டிப் ஆஃப் பொர்னியோக்கு. இன்னும் ஒரு 10-15 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே ஒரு வினோதமாக இதை பார்த்தேன் நான். வினோதமாக இல்லை, இவங்களுக்கு அது வழக்கமான விஷயம், நமக்கு தான் வினோதமாக இருக்குது. இந்த பச்சை கலர் பாட்டில் மாதிரி இந்த குச்சியில் சொருக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது எதுக்குன்னா, இங்கே வீடு இருக்குல்ல, இந்த இடத்துல எங்கேயுமே லைட்டு கிடையாதுங்க. நைட்டு வந்தால் வழி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ வரும்போது இது வந்து ஒரு ஈஸியாக இங்கே வீடு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து ஒரு இதுக்காக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரிமோட்டான காட்டுக்குள்ளேயும் அங்கங்கே வீடு கட்டி வச்சுருக்காங்க. இந்த ஃபார்ம்ஸு, அவங்களோட தோட்டம், தென்னை மர தோப்பு இதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இருக்குது. இங்கே வந்து கார் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவுமே கிடையாது. எல்லோரும் கார் வச்சுருக்காங்க. ஃபைனல் ரோடு வந்தாச்சு. டிப் ஆஃப் பொர்னியோ போகிறதுக்கு போட்டிருக்கு பாருங்கள். டிப் ஆஃப் பொர்னியோ, டாமிஸ் பிளேஸ். அதானே டாமிஸ் பிளேஸு. ஓகே வாங்க, போனால் தான் தெரியும். ஆனால் ரோடு இந்த பக்கம் 2 பக்கம் மரம், இந்த காடு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளசண்ட்டான ஒரு ட்ரைவ். ஒரு குட்டி வில்லேஜ் அமைஞ்சிருக்கு பாருங்க. நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன சின்ன கடை, சாப்பாட்டு கடை எல்லாம் இருக்குது. ஹோம் ஸ்டேலாம் இருக்குது இங்கே. பரவாயில்ல, இங்கே கூட தங்கலாம் மாட்டிருக்கேன். பாருங்க வந்துட்டோம். டிப் ஆஃப் பொர்னியோ பாருங்கள் இதுதான். பட் வந்து இதுக்கு மேலே வழி அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 100-150 மீட்டர் போகுது. என்னன்னு தெரியல, டெம்பரவரியாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க டிப் ஆஃப் பொர்னியோவுக்கு. இப்போ இதுதான் ஒரு சாலட் ஆட்ருக்கு, தங்குற இடமாட்டிருக்கு. டிப் ஆஃப் பொர்னியோ குதாத் ரீஜன். இல்லை பூட்டு போட்டு பூட்டியிருக்காங்க. யாரும் இருப்பாங்களாமே. பூட்டு இருக்கு. ஹலோ ஹலோ. ஆக்சுவலாக பூட்டு போட்டிருந்தது, ஆனால் பூட்டு சும்மா தான் போட்டிருந்தாங்கட்ருக்கு. அண்ணன் திறந்துட்டாரு. இப்படி உள்ளே வரோம். இவ்வளோ நேரம் வந்துட்டு டிப் ஆஃப் பொர்னியோ காட்டலாம் எப்படி? நாங்கள் கள்ளச்சாவி போட்டு இங்கே தான் கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குங்க. அதனால தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்களாட்ருக்கு டெம்பரரியாக. பாருங்க, ஒர்க்கர்ஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் வாக், see and come. அவ்வளோங்க, பக்கத்தில் வந்துட்டோம். ஏன் வந்து வேண்டான்னு சொன்னா போக வேண்டான்னு சொன்னார்னா, இங்கே ரினோவேஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்குல்ல, அதனால் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. டூரிஸ்ட் யாரையும் உள்ளே விட்றதில்ல. அதனால் வந்து நம்ம வேறு கேமரா எடுத்துட்டோமா, அதனால் இதை வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதை பார்த்துட்டு வேறு யாராவது வருவாங்கல்ல, வந்து கேட்பாங்கல்ல, அவங்கள மட்டும் விட்டுருக்கீங்கன்னு. அதனால் வந்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்புறம் சொன்ன இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து நாங்கள் இந்த டிப் ஆஃப் பொர்னியோ பார்க்கறதுக்காக வந்திருக்கோம், விடுங்க அப்படின்னா சரி அப்படியே ஓகே அப்படின்ட்டாரு. ஆனால் வந்துட்டு இது மட்டும் எடுத்துடாதீங்க, ஐ மீன் கேமரா எடுங்க, பட் ஆனால் இதில் போட்டுறாதீங்க அப்படின்னாரு. ஸோ அப்படி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டோம். அதுக்காக உங்களுக்கு காட்டாமலாம் இருக்க முடியும். அதுதானே வந்திருக்கோம் இவ்வளோ தூரம். பாருங்க, இது எல்லாமே கார் போகிற ரோடு. ரெனோவேஷனுக்காக எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வந்தாச்சுங்க. இதுதான் டிப் ஆஃப் பொர்னியோ. பாருங்க, இந்த சிம்பிள் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து பொர்னியோவோட மேப்பு. உலகிலேயே வந்து மிகப்பெரிய தீவுகளில் 3வது இடம். முதல் கிரீன்லாண்டு, 2வது பாப்புவா நியூகினியா, 3வது நம்ம இருக்கிற பொர்னியோ. அதில் அழகாக மேப்பே கிடச்சிருக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. பொர்னியோ 3 கண்ட்ரிஸ் ஷேர் பண்ணுறாங்க. ஒன்று காலிமண்டனுங்கிற இந்தோனேஷியா பாட்டு, 2வது சபாவும் சராவுக்கும் மலேசியாவை சேர்ந்தது. புருனைங்கிறது குட்டி தனி கண்ட்ரி. ஸோ 3 கண்ட்ரி, புருனை, சபாவும் சராவுக்கும் சேர்ந்த மலேசியா, இந்த காலிமண்டனுங்கிற இந்தோனேஷியா, இந்த 3 சேர்ந்தது தான் பொர்னியோ. இந்த பொர்னியோவை சுற்றி பலவிதமான கடல்கள் இருக்குங்க. சவுத் ஆஃப் பொர்னியோவில் ஜாவா சி,
ஈஸ்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் ஆஃப் பொர்னியோவில் சவுத் சைனா சி, அதாவது இது அப்படியே போனீங்கன்னா சைனாவில் ஜாயின் ஆயிரும். இந்த பக்கம் சுலு சி. ஸோ நம்ம இப்போ வந்து சபாவில் உள்ள இங்கே தான் டிப்பில் இருக்கோம், குர்தாத் டிப் ஆஃப் பொர்னியோவில். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த சவுத் சைனா சீயும் இந்த சுலு சீயும் மீட் பண்ணுற இடம், அதாவது சங்கமிக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல ஒரு கலங்கரை விளக்கமும் இருக்குது, லைட் ஹவுஸு. இங்கே வர நிறையா ஷிப்ஸ்லாம் வந்திருக்க மாட்டிருக்கு முதல்லலாம். ஸோ அப்போல்லாம் வந்து அதுக்கு வழிகாட்டுறதுக்காக. முக்கால்வாசி பொர்னியோ ஆக்குபை பண்ணுறது இந்தோனேஷியன் பார்ட்டு தான். அதுலேயும் முக்கியமாக இந்த கடலை ஒட்டிய பகுதியில் தான் நிறைய சிட்டிஸும் நிறைய டவுன்ஸ்லாம் இருக்குங்க. இந்த சென்டர் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எதுவுமே கிடையாது. அங்கங்கே இண்டிஜினியஸ் பீப்புள்ஸ் இருக்காங்க, உள்ளூர் மக்கள், பழங்குடிகள் நிறையா இருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவுமே காட்டை முக்கால்வாசி அழிச்சிட்டு, நான் முதல் சொன்ன மாதிரி அந்த பாம் ட்ரீஸ், பாமாயில் எடுக்கிறோம் இல்லைங்க, நம்ம ஊரில் பாமாயில்னு சொல்லுவோம்ல, அந்த மரங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மாஸ் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் மலேசியாவும் இந்தோனேஷியாவும். அதுவும் மெயினாக இந்த பொர்னியோவிலேருந்து தான் வந்து நம்மளுக்குலாம் வந்து பாமாயில் வருது ரேஷன் கடைக்கு. இவ்வளோ தான் இந்த பொர்னியோ பற்றின குட்டி ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. பாருங்கள், நான் அப்படியே அந்த பக்கம் போவோம். இதை பற்றின ஒரு சின்ன ஒரு விரிவுரை கொடுத்துருக்காங்க. த டிப் ஆஃப் பொர்னியோ. இந்த இடம் பேர் வந்து டான்ஜுங் சிம்பாங் மெங்கயூ அப்படின்னு சொல்லிட்டு இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த ருங்கூஸ். இன்றைக்கி இந்த ருங்கூஸ் பழங்குடிகளோட ஒரு லாங் ஹவுஸில் தான் நைட்டு போய் தங்க போகிறோம். நம்ம அதை பற்றின விரிவை வந்து நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அவங்களோட லாங்குவேஜில் வந்து இந்த டிப் ஆஃப் பொர்னியோ பேர் டான்ஜுங் சம்பாங் மங்ஸு. டான்ஜுங் மீன்ஸ் டிப்பு, ஓகே. சம்பாங் மீன்ஸ் ஜங்ஷன். அதான் சொன்னேன் இல்லைங்க, ஜங்ஷன். சவுத் சைனா சீயும் சுலுசியும் மீட் பண்ணுற ஜங்ஷன் தான் சாம்பாங். மேங்ஸூனா பேட்டில். ஸோ இங்கே வந்து ரங்கூஸ் பழங்குடிகள் வந்து வெளியிலேருந்து ஆளுக வந்து பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. ஸோ அவங்கள வந்து எதிர்த்து சண்டை செஞ்சுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து பேட்டில் மீனிங் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக இதை வந்து பாருங்கள், ஒரு உலக இதுலேயே வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பர். ஆமாம், பாருங்கள், நியூ டெல்லி மட்டும் கட்டி கீழே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இது நியாயமாக இது நியூ டெல்லி மட்டும் கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், உலகத்தில் உள்ள முக்கியமான சிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து இங்கேருந்து டைரெக்ஷனும் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. பண்டர் சி பகவான்னு ஒன்றும் இல்லைங்க, புருனை சொன்னால அந்த புருனையோட கேபிட்டல் பேர் தான் பண்டர் சி பகவான். அது வந்து ரொம்ப பக்கம், 300 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. ஜகார்த்தா அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும், 1800 கிலோமீட்டர். இந்த பக்கம் சிட்னி ஆஸ்திரேலியா, அது ஒரு 6000 கிலோமீட்டர். சியோல் கீழே இருக்கு. நம்ம ஊர் டெல்லி பாருங்கள், இங்கேருந்து கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர், 4700 கிலோமீட்டர். டெல்லியை கழட்டி கீழே வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. இங்கேயும் சூப்பராக இருக்குண்ணா பீச்சு, அப்படி கீழே போகலாம். அண்ணன் தான் வந்து இந்த டிப்பா போறீங்க பார்க்கறதுக்கு காரணம், அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க. கூட்டு உடச்சது ஐயோ போட்டுருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்து சவுத் சைனா சி, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு சவுத் சைனா சி, ரைட் ஹேண்ட் சைடு வந்து சுலு சி. இது ரெண்டும் சங்கரமிக்கிற இடம் தாங்க டிப் ஆஃப் பொர்னியோ. நான் சொன்னாலேங்க, லைட் ஹவுஸ் இங்கே ஒன்று இருக்குது. இங்கே கலங்கரை விளக்கம் இங்கே இருக்க வந்த ஷிப்ஸுக்கெல்லாம் வந்து வழிகாட்டுறதுக்காக அங்கே இருக்குது லைட் ஹவுஸ். இருங்க, நான் அப்படியே பார்க்குறேன். முடிஞ்சா ஏதோ வழி இருக்குங்கண்ணா. எப்படி அவங்க போனாங்க, 2 லோக்கல்ஸ் இருக்காங்க பாருங்கள். ஏதோ ஒரு வழி இருக்குங்கண்ணா, இந்த வழியெல்லாம் போக முடியாது. ஏன்னா டிப்புங்கிறது அதுதான், மக்களுக்கு அந்த டிப்பை போய் காட்டணும். எப்படி அற்புதமாக இருக்குங்க இந்த சி. அதுவும் நம்ம வந்த அன்னைக்கு சும்மா அழகாக வெயில் அடிக்குது, உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்குது. ஆனால் போகலாங்கண்ணா, சிம்பிளாக தான் இருக்குது, பக்கா வழி இருக்குது. இப்போ பாருங்கள், கரெக்டாக நடக்கிற மாதிரியே வந்து திட்டாக இருக்குது. வாவ், பரதுனா வாங்க, மெதுவாக வாங்க, ஈஸியாக தான் இருக்குது. வா வா, இது அப்படியே உங்களுக்கு அந்த கன்னியாகுமரி பாறைகளில் போகிற மாதிரியே இல்லை. பாருங்க, நான் இங்கேருந்து அப்படி குதிக்கலான் இருந்தேன், கால் தடுக்கி விட்டுருக்கோம். நல்லா வேலை, மெதுவாக போகிறது தான் கரெக்டு. இப்போ பாருங்கள், சிப்பிகளாக இருக்குது. எஸ், சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம்ப்பா. இந்த பொர்னியோ பயணத்திலேயே, இந்த 4 நாள் பயணத்திலேயே இதுதாங்க பெஸ்ட் பிளேஸ். சான்ஸே இல்லாமல் இருக்க இடம். 2 லோக்கல்ஸ் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அண்ணன் வரலைங்கிறாரு. ஈஸியாக தான் இருக்கு, பட் சேஃப்டிக்காக யோசிக்கிறாரு. ஓகே, ஃபிஷிங் ஃபிஷிங் சூப்பர். யூ காட் ஃபிஷ்? ஓ, ஆல்ரெடி ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க. ஹலோ, யா, ஒரு மீன் பிடிச்சிட்டாங்க, கடல் மீன். பாருங்க, பளபளன்னு இருக்குது. சூப்பர் Super. Which name of the fish? Yes. Yeah. My name's to Bana. Bana fish. Yes. Bana fishing lama idu. Bana fish. Okay, super. What's your name? My name is Wawan. Wawa. Nice to meet you. Wawa. Nice to meet you. Your name?
Top Kai. Top Kai, nice to meet you. Terima kasih. Yeah, sama-sama. சமசமனா ஓகேன்னு அர்த்தம் நினைக்கிறேங்க, எனக்கு தெரியல. தெரியுமா காசினா நன்றின்னு அர்த்தம். Okay. இதுதாங்க அந்த டிப்பு. எஜ்ஜிக்கு வந்தாச்சு. பொர்னியோவின் முனை, உலகின் மிகப்பெரிய 3வது தீவிலோட நார்தன் மோஸ்ட் டிப் முனையில் தான் நம்ம இருக்கோம். வாவ் வாவ் வாவ், அல்டிமேட். இங்கே ஓரளவுக்கு நல்லா அலை அடிக்குதுங்க, சர்ஃபிங் பண்ணுற அளவுக்கு இருக்கு. அப்படியே உட்காருவாங்க. அற்புதமாக இருக்கு இடம். தண்ணி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன், இந்த ப்ளூ கலரில். நம்ம ஊரில் கூடுதுறை இருக்குல்ல, பவானி ஆறு, அப்புறம் காவிரி ஆறு, அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு ஆறு, 3 கூடுற கூடுதுறை ஈரோடு பக்கத்தில். அதே மாதிரி தான் இங்கே 2 கடல் கூடுது. ஸோ இந்த கடல்களின் சங்கமம் கூடுதுறை தான் இந்த டிப் ஆஃப் பொர்னியோ. நெக்ஸ்ட் அங்கே தான் போக போகிறோம், அந்த சூப்பரான ஒரு பீச்சுக்கு போய் ஒரு குளியை போட்டுருவோம். ஆல்ரெடி பாதி நனைஞ்சிட்டேன், முழுசாக நனைஞ்சிட வேண்டியது தான். ஒரு சின்ன குட்டை மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, குட்டி குட்டி மீன் இதெல்லாம் இருக்கு இங்கே, அழகா இருக்கு. ஓகே, நம்ம அப்படியே வந்து அண்ணா உட்காந்துருக்காரு, அப்படியே போகலாம். பாருங்க, தலைவர் வந்து தூண்டில போடுறாரு. தம்பி தூண்டில் போட்டிருக்காரு, பாப்பா மாட்டுதா அப்படின்னு. வெயிட்டிங் ஃபார் ஃபிஷ். யா, ஹோப் யூ ஆர் லக்கி. பாருங்க, பழைய ஒரு கோக் பாட்டிலை உடச்சி அதை வந்து இதாக யூஸ் பண்ணுறாங்க சுற்றி வைக்கிறதுக்கு. இப்போ இங்கேயே நிறைய மீன் இருக்குது, ஓரளவுக்கு ஆழமாக தான் இருக்குது கடலில். பாருங்க, தம்பி சூப்பராக வந்து நண்டை பிடிச்சிட்டாரு. நண்டு கிராப் உயிரோட தாங்க இருக்கு, ஒற்று மாட்டுறது. பாருங்க, பெரிய பெரிய நண்டா இருந்தால் டப்புன்னு கையை பிடிச்சிரும். பாருங்க, டச் பண்ணால் இதாகுது பாருங்க. சூப்பர், வெரி குட், ஃபேன்டாஸ்டிக். ஓகேங்க, நம்ம டைம் இந்த டிப் ஆஃப் பொர்னியோவில் முடிஞ்சுது. அப்படியே கிளம்ப வேண்டியது தான். அப்படியே ஒரு 360 டிகிரி வியூ பார்த்துருவோமா? அப்படியே சுலூசியை பார்க்குறோம், அந்த பக்கம் லைட் ஹவுஸை பார்க்குறோம், அப்படியே ஒரு போட்டு வருது அதை வேறு பார்க்குறோம், ஃபிஷர்மேன் போட்டு. கரெக்டாக கூடுதுறையை பார்க்குறோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே சவுத் சைனா சீயை பார்க்குறோம். அப்படியே நம்ம இடத்துக்கு நடந்து போக வேண்டியது தான். அவ்வளோதாங்க, வந்துட்டு மறுபடியும் கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1 கிலோமீட்டரில் குட்டி குட்டி பீச்சஸ் சூப்பராக இருக்குது. ஸோ வந்தாச்சு, அப்படியே நிறுத்திட்டு உள்ளே போகலாம். பாருங்க, வெஸ்டர்னர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அங்கே இது ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டு, பீச் ஹட்ஸுங்க, டாமிஸ் பிளேஸ். கலம்புனியன் பீச்சுங்க இது. போய் பார்க்கலாம் இருங்க. வந்து விட்டோம். பொர்னியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச்சஸ், அதுவும் இந்த குதாத் ரீஜனில் இதுதாங்க பெஸ்ட் பீச்சு, கம்புனியன் பீச். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகான இந்த ஒயிட் சாண்டு, அந்த பக்கம் அந்த ப்ளூ வாட்டர்ஸு, அது அந்த வெயில் அடிக்கிறதுக்கு அதுக்கும் அழகாக எடுத்து கொடுக்குது அந்த வாட்டர்ஸு.
அடாடாடாடா அற்புதமாக இருக்குது. நம்ம அங்கே தான் போயிட்டு வந்தோம். அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த சைடு தான் வந்து டிப் ஆஃப் பூர்ணியாவுக்கு போயிட்டு வந்தது. அங்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள வந்திருக்கோம். வாவ் சூப்பர்ப்பா பீச்சஸ். இப்போ பாருங்கள் லோ டைடு எவ்வளோ தூரம் உள்வாங்கியிருக்கு பாருங்கள் கடல். பாருங்கள் மணல் அதாவது மேடாக வந்து கீழே இறங்குது பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குல்ல பீச்சு. சாண்ட் எவ்வளவு சாஃப்டாக இருக்குது பாருங்களேன். அல்டிமேட். தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், கீழே அடியில தெரியுது பாருங்களேன். ஒரு குழியில் போட்டால் தாங்க சந்தோஷமாக இருக்கும். அதான் கழட்டிக்கு வந்து இறங்கிட வேண்டியது தான். பாருங்கள் எவ்வளோ வெறிச்சோடி இருக்குது அப்படின்னு. நான் ஆஃப் சீசனு, அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வீக் டே. கோட்டாக்கினபுலூர்லேருந்து 200 கிலோமீட்டருங்க, 210 கிலோமீட்டர் இந்த இடம். யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா கோட்டாக்கினபுலூர் ஒர்க் பண்ணுறவங்க அங்கே இருக்க ஃபேமிலிஸ் எல்லாமே இது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாக யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக வீக்கெண்டு வருவாங்க. சனிக்கிழமை காலையில் வந்துட்டு சனிக்கிழமை நைட் இந்த மாதிரி பாருங்கள் சேலட்ஸு, சின்ன சின்ன பீச் ஹட்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே தங்கிட்டு ஜாலியாக பிக்னிக் ஸ்பாட் மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போவாங்க. பட் வீக் டேங்கிறதுனால யாருமே இல்லை, காலியாக இருக்குது. டூரிஸ்ட் ரொம்ப ரேராக தான் வருவாங்க, ஏன்னா ரொம்ப ரிமோட்டான பிளேஸில் இருக்கோம் நம்ம. அதையும் மாரி வெஸ்டர்ன் டூரிஸ்ட் இருந்தாங்க பாருங்கள். ஏதோ இன்றைக்கி பரவாயில்ல, நமக்கு வேறு வெயிலாக இருக்குது. இல்லைன்னா யூஸ்வலாக மழை பெய்யும் அந்த சீசனில், நவம்பர்லேருந்து பிப்ரவரி மார்ச் வரைக்கும். ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் வரதா இருந்தால் எப்பவுமே மேலேருந்து ஜூலை வரைக்கும் வரலாம். சாரி, மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் வரலாம். வெயிலாக தான் இருக்கும், பெருசாக மழை பெய்யாது. அப்படியும் சொல்ல முடியாது, மழைக்காடுகளில் எப்போ வேணாலும் மழை பெய்யும். மழை கம்மியாக இருக்குன்னு வைங்களேன். அவ்வளோ தூரம் போகலாம் மாட்டிருக்குங்க, ஆழமே இல்லை. இங்கே வைக்கிறேன். அட பாவிங்களா, இந்த இடத்துல வந்து பிளாஸ்டிக் போட்டிருக்கீங்களே. இதை கொண்டு அங்கே வச்சுப்போம், நம்ம போகும்போது எங்கேயாவது ட்ராஷில் போட்டுடலாம். பாருங்க சின்ன ஒரு போட்டு நிப்பாட்டியிருக்காங்க பாருங்க. ஏதோ ஒரு பழைய போட்டாக இருக்குது, அபேண்டன் பண்ணிட்டாங்க, சும்மா கிடக்குது இந்த போட்டு. இந்த கீழெல்லாம் வச்சுட்டு இங்கே பாருங்கள். இது என்னென்னா இவ்வளோ வெயில் அடித்தாலும் பாருங்கள் எவ்வளோ மரங்கள் இருக்குது. ஜாலியாக இங்கே வந்துட்டு துணி ஏதாவது விரித்து பிக்னிக் ஸ்பாட் மாதிரி யூஸ் பண்ணிட்டு ஜாலியாக படுத்துக்கலாம். இங்கே எவ்வளோ அங்கே வெயில் அடித்தாலும் இங்கெல்லாம் குளு குளு குளுன்னு இருக்குது மரத்துக்கு இடையில். அப்பா என்ன போய் குளிப்போமா? அவ்வளோ போய் தண்ணியில் குதிக்க வேண்டியது தான். அட்டிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் தண்ணியில் போனோம்னா. அது வரைக்கும் போகலாம். ஆழம் இல்லை பெருசாக, அதனால் பயம் இல்லை. சூப்பராக வந்து செட்டில் ஆயாச்சுங்க. ஏயா சரியான எக்ஸ்பீரியன்ஸு. சூப்பராக இருக்குப்பா. அடிக்கிற வெயிலுக்கு ஐயோ இதம்மா, தண்ணியும் லைட்டாக சூடாக. அமைதியான அழகான கடல், குளிக்கிறதுக்கு சூப்பரான கடலுங்க. ஸ்விம்மிங்க்கு, சர்ஃபிங்க்கும் ஸ்னார்க்கலிங்க்கும் சரியாக இருக்குது. அதனால் பெருசாக கோரல் ரீஃப்ஸ் இல்லை, அதே மாதிரி அலைகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வந்துட்டோங்க பக்கத்தில் ருங்கூஸ் லாங் ஸ்டே, அந்த ட்ரைபல் லாங் ஹவுஸ் பார்க்க வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே ரைட் எடுக்கிறோம். இந்த ரைட் எடுத்தால் போயிடலாம். போட்டுக்கோங்க பாருங்கள், ட்ரெடிசி ருங்கூஸ் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ருங்கூஸ் அப்படின்னு அர்த்தம். இங்கேருந்து உள்ள 2 கிலோமீட்டர் போன மாட்டிருக்கு, 2.3 கிலோமீட்டர். அந்த வில்லேஜ் பேர் வந்து பவாங்கஸா. கேஜினா கேம்புங், கேம்புங்னா மலேசியன் மொழியில் இதுன்னு அர்த்தம், கிராமம். ஸோ பவாங்ஸா, அங்கே தான் வந்து ருங்கூஸ் லாங் ஹவுஸ் இருக்குது. ரங்கூஸா ருங்கூஸ், அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் வேறு தெரில. பாருங்க சூப்பராக இருக்குது பா. பாருங்க அப்படியே அடுக்கடுக்காக அந்த சைடு வந்து பாமாயில் மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. அப்படியே வந்து மேலே வந்து ரெயின் ஃபாரஸ்ட்டு போய் டாப்பில் டச் ஆகுது. எல்லா இடத்துலையும் பக்காவாக வந்து போர்டிங்ஸ் வச்சுருக்காங்க டைரக்ஷன்ஸ்க்கு.
வர்ற டூரிஸ்ட் வந்து கஷ்டமே விடக்கூடாது அப்படின்னு. வெல்கம் டு பவாங்ஸோ ட்ரெடிஷ்னல் ருங்கூஸ் லாங் ஹவுஸ். அப்போ லாங் ஹவுஸுங்கிறாங்களே எவ்வளோ தூரம் லாங்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போயிடணும் கொஞ்சம் நேரத்தில். அட்லீஸ்ட் ஒரு 100 மீட்டராவது இருக்கணும். அவ்வளோ இருக்காதுங்க, 50 மீட்டர் இருக்குங்களா? மீட்டரா அடியில் இருந்தால் சரிங்க. அந்த ட்ரெடிஷ்னலான அந்த ட்ரைபல் பீப்புள் எவ்வளோ கட்டுமானத்தை வச்சுருப்பாங்க, டெக்னாலஜி எவ்வளோ அவங்க பண்ணி முடியும். ஓகே, நீங்கள் 100 மீட்டரில் கட்டினா அதுக்கு என்ன ஒரு டெக்னாலஜி வேணும்? அவங்க பண்ண ட்ரெடிஷனுக்கு எப்படி அது இருந்திருக்கும்? நல்லா இருக்காது, சும்மா ஒரு ஒரு போகி மாதிரி இருக்கும், ட்ரெயினோட போகி அளவுக்கு இருக்கலாம் அப்படின்னு என்னோட எதிர்பார்ப்பு. ஓகே, பாருங்க மக்களே, அண்ணா இப்படி சொல்கிறாரு, என்னதான் இருக்குன்னு கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும், பார்த்துடலாம். இதான் என்ட்ரன்ஸ். அடேங்கப்பா, என்ட்ரன்ஸ் ஃபீஸு தனியாக எந்த அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். வந்துட்டேங்க, பொர்னியோட நார்த் ஈஸ்டில் இருக்கிற இந்த குதா டவுன் பக்கத்தில் இருக்க ருங்கூஸ் லாங் ஹவுஸ் வந்தாச்சு. ஸோ இங்கே வரணுன்னாங்க சடனெல்லாம் வர முடியாது. முதலே வந்து இவங்களோட ஃபோன் நம்பர் கூகுள்லேயே இருக்குது. ஜஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணாலே நம்பர் இருக்குன்னு வைங்களேன், ரிவ்யூஸ் எல்லாத்துலேயுமே. ஃபோன் பண்ணி முந்தின நாளே சொல்லிடணும் இந்த மாதிரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து இவங்க சாப்பாடு நைட்டுக்கு இங்கே சாப்பிட்றதுக்கும் அப்புறம் நம்ம தங்குறதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி வைப்பாங்க. பாருங்க, நாய் வச்சுருக்காங்க. எதுவும் பண்ணாது. ஆய் இங்கே பாருங்க, குட்டி நாய் இருக்கு பார்க்குது. ஒன்றும் இல்லை வராங்க, பேசுவோம் உங்ககிட்ட. இதுதாங்க அந்த ட்ரைபல்ஸ் வாழ்ந்த லாங் ஹவுஸு. இப்போ ட்ரைபல்ஸ் இங்கே இருக்காங்களான்னு தெரியல, பார்த்தா இல்லாத மாதிரி தான் தெரியுது. பாருங்க, எல்லாம் வந்து பேம்பு, ஃபுல்லாக எல்லாம் பேம்புலேயே வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். வரிசையாக வச்சு இது போட்டு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ தூரம் நீளமாக இருக்குன்னு பாருங்களேன். அதனால தான் இதுக்கு பேர் லாங் ஹவுஸு. ஒன்றும் இல்லைங்க, அந்த காலத்தில் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் பொர்னியோவில் இந்த ருங்கூஸ் பழங்குடிகள் தான் வந்து இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து எதிரிகள்கிட்ட இருந்தாலும் ஆபத்து வந்தால், அதாவது அதை சமாளிக்கிறதுக்காக இவங்க எல்லாருமே ஒரு கம்யூனிட்டியாக, அதாவது ஒன்றா ஒரே இடத்துல வாழ்ந்துருக்காங்க. ஸோ அப்போ கட்டினது தான் இந்த மாதிரியான லாங் ஹவுசஸ்லாம். இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களாங்க. வரிசையாக எல்லோரும் படுத்துப்பாங்களாட்டிருக்கு. இங்கேயே சமையல், அவங்க வாழ்வாதாரம் எல்லாம் இங்கேயே அமைச்சுக்கிட்டாங்க. சுற்றி இருக்கிற நிலங்கள்லாம் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்க, இது ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் என்னன்னு தெரில, கேட்டால் சொல்லுவாங்க. உரல்ல இங்கே பாருங்க, உழுக்குள்ள இந்த போட்டு இடிப்போம்ல, நம்ம அரிசியெல்லாம் போட்டு இடிப்போம்ல, உரல் இருக்கு. மேலே வந்து எல்லாம் ஃபுல்லாக கூரை தாங்க போட்டிருக்காங்க. தென்னங்கீத்து தான். சரி, தென்னங்கீத்து வச்சு வேற மாதிரி மேலே கூரை போட்டுருக்காங்க. ஆமாம், இவங்க ஃப்ளாட்டாக வச்சு குச்சி போட்டிருக்காங்க. தண்டாஸ் பாத்ரூம் இங்க. ஓ, தண்டா இங்க. ஓகே அதான் பாத்ரூம். ஓ, அங்கே இருக்குங்களா? அங்கே இருக்கு. அதான் இப்போ நம்ம டூரிஸ்ட்லாம் வருவோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மாடர்னாக வந்து பாத்ரூம் மட்டும் கட்டி விட்டுருக்காங்க அங்கே, ரெகுலர் டைப்பில். Ini dia punya soket bos, ini soket dia ini. பாருங்க, அவங்க யூஸ் பண்ணுற கூடை இது ஒரு வித்தியாசமான கூடை. இது பேம்போட சின்ன இதில் செஞ்சுருக்காங்க. அதாங்கண்ணா, மரம் மீன் வந்து அப்படி தண்ணியில் பிடிச்சி அப்படியே பிடிச்சி ஒரேடியாக எடுத்துடலாம். அந்த இது திரும்ப வித்தியாசமாக இருக்குது. ஐயோ, தினகபன். ஸோ இதெல்லாம் இப்போ சேஜிங், இது ஒன்றுக்கும் பேர் இருக்குங்க. கைடு யாராவது இருந்தாங்கன்னா இவங்கெல்லாம் இதெல்லாம் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து செய்முறை விளக்கமே கொடுத்துருவாங்க. இங்கே இருக்குங்கண்ணா படுக்கிறது. ஆமாம், பார்த்தீங்களா, இதுதான் நம்ம தங்க போகிற ரூமு. ஸோ 2 பேர் நம்ம வரணும் முதல்ல சொன்னங்காட்டி பெட்டெல்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, இவங்கெல்லாம் இந்த மாதிரி இந்த வெறும் மூங்கில் மேலே தான் படுத்து வாங்கியிருக்காங்க இந்த ட்ரைவல்ஸு. பட் நம்ம வந்து டூரிஸ்ட் அது கஷ்டம் அப்படிங்கிறதுனால ஒரு பெட்டு மாதிரி போட்டு, இங்கே எல்லாம் டிராபிக்ஸில் இருக்கும், அதனால் கொசு பயங்கரமாக கிடைக்கும், அதனால் ஒரு இது போட்டு விட்டாங்க, கொசுவலை. ஆனால் ஃபேன் இல்லை, ஏசி கிடையாது. ஃபேன் அதெல்லாம் எதுவும் கிடையாது, அந்த மாடர்ன் அமெனிட்டிஸ் எதுவும் கிடையாது. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு படுக்கிறதுக்காக பெட்டும் தலைவாணி போட்டு வச்சுருக்காங்க. பட் மெயினாக வந்து கொசுவில் போட்டால் தான் நல்லது, ஏன்னா கொசு கடி பிச்சு எடுத்துரும். இல்லைன்னா கீழே எல்லாம் ஃபுல்லாக இது நிறையா இருக்குங்க. வாழை மரம் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு வாழைப்பூ தொங்குது. ஸோ இப்போ ட்ரைபல்ஸ் எல்லாம் இங்கே இல்லை. ட்ரைபல்ஸ் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற ஒரு லாங் ஹவுஸை வச்சுட்டு இவங்க வந்து வர டூரிஸ்ட்டுக்கு அது கிட்டத்தட்ட அது அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குறாங்க, அவ்வளோதான்.
பாருங்கள் எல்லாமே வந்து ஒரு கம்யூனிட்டியாக வளர்ந்துருக்காங்க. பெருசாக பாருங்க யாருமே இல்லை, ஆஃப் சீசன் இருக்கிறதுனால பெருசாக இது யாருமே இல்லை. இங்கே குக்கிங் எங்கே பண்ணுவாங்கன்னு தெரியல, நினைக்கிறேன் இங்கே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் குக்கிங். அந்த அம்மா இங்கே தான் இருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. இங்கே ஒரே ஒரு அம்மா மட்டும் இருக்காங்க சமையல் செய்கிறதுக்கும், டூரிஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி பெட்டெல்லாம் போட்டு தங்க வைக்கிறதுக்கும். அங்கே பாருங்கள் குமந்துங் ஹில் ட்ரெயில் மேலே அதான் நம்ம பார்த்தோமே வரும்போது ஒரு சின்ன மலை இருக்குது, கொஞ்சம் தூரம் நடக்கலாம் ட்ரெக் பண்ணி. எவ்ரி ஜேர்னி பிகின்ஸ் வித் சிங்கிள் ஸ்டெப். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தீங்க தானே நடந்துடுவீங்க டாப் வரைக்கும் அப்படின்னு தான் சொல்ல வராங்க, வேறு ஒன்றும் இல்லை. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, அதுதான் இந்த லைன்ஸ் எல்லாம் வருது. ஸோ அந்த லாங் ஹவுஸ் வெளியிலேருந்து பார்க்குறோம். ஸோ இப்படி வரும், அவ்வளோ தூரம் இருக்குது. நம்ம ஒரு கிராமத்து கூரை வீடுங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஆனால் ஒன்று நல்லா கவனிச்சிங்களா, இங்கே பாருங்களேன் கீழே வந்து எல்லாமே நல்லா ஹைட்டில் தான் ஓரளவு கட்டியிருக்காங்க. ஏன்னா மழை காலத்தில் இங்கெல்லாம் நிறைய வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ராபிக்கல் இருக்கிறதுனால. ஸோ தண்ணியெலாம் நிறையா வந்துடும். ஸோ அதனால கொஞ்சம் ஹைட்டில் கட்டியிருக்காங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக. மொத்தமாக ஒரு 30-40 மீட்டர் இருக்குங்க டோட்டலாக, இந்த எண்டிலிருந்து அந்த எண்டு வரைக்கும். எப்படி இருக்குது இந்த ரங்கூஸ் ட்ரைபல்ஸோட இந்த பெரிய லாங் ஹவுஸ், நீளமான வீடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ட்ரைபல்ஸ்லாம் இருப்பாங்க நானும் நினச்சேன், ஆனால் கொஞ்சம் சின்ன ஏமாற்றம் தான். ட்ரைபல்ஸ்லாம் யாரும் கிடையாது, அவங்க இருந்த வீட்டை அப்படியே பாதுகாத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளே மாதிரி டூரிஸ்ட் வந்தால் தங்குறதுக்கு. பட் என்னென்னா ட்ரைபல்ஸ்லாம் இருக்காங்க. பட் என்னென்னா இதுக்கு வந்து இன்னொரு பேக்கேஜ் இருக்குது. நம்ம இது நாங்கள் தங்குறது மட்டும் எடுத்துருக்கோம், தங்குறது நைட் சாப்பிட்றது மட்டும். அது மட்டும் இல்லாமல் நைட் இந்த ட்ரைபல் டான்ஸு இதெல்லாம் இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஒருவேளை நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம், அது எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரிங்கெட் கேட்டாங்க. இப்போ நம்ம தங்குறதுக்கு 50 ரிங்கெட்டுங்க ஒரு நைட் தங்குறதுக்கு 2 பேருக்கு சேர்த்து. அதாவது 50 ரிங்கெட்னா ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒருத்தருக்கு 500 ரூபா தங்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கு 500 ரூபா. டின்னர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நான் கேட்டு பார்த்தேன் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு, முடியான்ட்டாங்க. ஸோ டோட்டலாக 2 பேருக்கு சேர்த்து ஒரு நைட் தங்குறதுக்கும் இன்றைக்கி நைட் சாப்பிட்றதுக்கும் 100 ரிங்கெட், அதாவது 1800 ரூபா. ஒருத்தருக்கு 900 ரூபான்னு வைங்களேன், சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும். அவ்வளோதான், கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுக்கிறோம். 4:30 மணி. இன்னொரு 1 மணி நேரம் 5:30க்கெலாம் இங்கே இருட்டிடும். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மலைக்காடுகள் தான் சுற்றிக்கும். சரியான லொக்கேஷன். ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டு ட்ரைபல் லாங் ஹவுஸில் இருக்கும். இங்கெல்லாம் ஃபுல்லாக சுற்றியும் வாழை மரம் வச்சுருக்காங்க நிறையா. ஒரு அண்ணன் சொன்னார் இங்கே மரவள்ளி கிழங்கெல்லாம் வச்சுருக்காங்க. நாட்டுக்கோழி ஒன்று மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் கீழே. பயங்கரமாக கொசு இருக்குது இங்கே. பட் தூங்குற இடத்துல பிரச்சனை இல்லை உள்ளாங்க. ஏன்னா அங்கே இது கொசுவில் போட்டிருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இப்போ நடக்கிறது தான் சிரமமாக இருக்கும். சும்மா கொஞ்சம் தூரம் போகுமா, ஓடுது. குமந்திங் ஹில், குட் லக், லவ் ஓவர் நேச்சர். சும்மா கொஞ்சம் தூரம் போவோம். எவ்வளோ தூரம் தெரில, எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில இருட்டுறதுக்கு. சரி சும்மா அப்படி அது வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். கடலில் குளிச்சு 1 மணி நேரம் கடலை செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஃபுல் எனர்ஜி போயிடுச்சு. அப்பா இப்போ 5 நிமிஷம் கூட ஏறல, அதுக்குள்ளே கேஸ் வாங்குது. என்னங்க இப்படியே வழி இருக்குது, போயிட்டே இருக்கலாமான்ருக்க. நான் ஏமா அந்த டாப் வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன், அந்த ஹில்லு. ஓகே நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்னங்க நாய் 2 நம்மளே பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது வந்து நக்குதுங்க, அதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏய் கம்முன்று கூடவே வந்துருச்சுக்க நம்ம கூடவே. சரி நம்ம அப்படி திரும்பி போகலாம். மேன் வர்சஸ் வைல்டு, நம்ம பியர் கிரில்ஸு, அதுக்கப்புறம் ப்ரைமல் சர்வைவர் ஹேசன் ஆடல். அவங்க 2 பேரும் நிறைய எபிசோட்ஸ் இந்த பொர்னியோவில் பண்ணியிருக்காங்க. நேஷனல் ஜியோகிராஃபிக்கு, ஃபாக்ஸ் ட்ராவலர், டிஸ்கவரியிலலாம் அவங்களோட நிறைய இந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். மேன் வர்சஸ் வைல்டும் சரி, ப்ரைமல் சர்வைவரும் சரி. பயங்கர வைல்டான பிளேஸ் உலகத்திலேயே இந்த பொர்னியோ. அப்படிப்பட்ட பொர்னியோவில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன அட்வென்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி புதுசான வித்தியாசமான விஷயங்கள், இடங்கள், இந்த ட்ரைபல் லாங் ஹவுஸு, இந்த டிப் ஆஃப் பொர்னியோ, இந்த டெசர்டட் பீச்சஸ், அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்ருக்கோம். நம்மளால் முடிஞ்சது. ஆனால் ஒன்று மட்டுங்க, இந்த ரெண்டல் கார் இல்லைன்னா இந்த இடத்துக்குலாம் வரவே முடியாது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனே கிடையாது. நல்ல வேலை அண்ணன் வந்து நமக்கு ஸ்பான்சர் பண்ணி இந்த நான் ஆக்சுவலாக வேண்டாண்ணே பப்ளிக் என்ன முடியுதோ பண்ணலான்னு. முடியாது கண்டிப்பாக, ரெண்டல் காருக்கு நானே ஸ்பான்சர் பண்ணுறேன் வாங்க அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்னு அப்புறம் அவர் தான் அந்த ரெண்டல் காரை எடுத்துகிட்டு
இதெல்லாம் நம்மளால் பண்ண முடிஞ்சுது. இல்லைன்னா இந்த டிப் ஆஃப் போர்னியோ கூட போயிருக்க முடியாது. ஒன்று டாக்ஸி, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவு, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, லிஃப்ட் கேட்டு போயிருந்ததுனால ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதிகமாக இங்கே மக்களே இல்லை. ஸோ ரொம்ப கஷ்டம் லிஃப்ட்டு கார் கிடைக்கிறது. அதுவும் இல்லாமல் ஆஃப் சீசனில் வேறு இருக்கும். ஸோ அதனால் அண்ணன் வந்தது, ரெண்டல் கார் எடுத்தது எல்லாமே வந்து நல்லதாக போச்சு. நைட்டு டின்னருக்கு இவங்க என்ன, ஸோ அவ்வளோதாங்க. ரெஸ்ட் எடுத்தோம், 3 மணி நேரம் பக்கம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. 8 மணிக்கு கரெக்டாக டின்னர் வர சொல்லியிருந்தாங்க. இவங்களோட ஒரு பாரம்பரியமிக்க ஒரு டின்னர்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் 25 ரிங்கிட் ஒருத்தருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுக்கு. தங்குறதுக்கு அதே ரேட்டு 25 ரிங்கிட்டு, சாப்பிட்றதுக்கு அதே ரேட்டு 25 ரிங்கிட்டு. இது சிக்கனு பாருங்க, சிக்கன் பிளாக் இது போட்டிருக்காங்களா, பிளாக் பெப்பர் ஏதோ போட்டிருக்காங்க. பிளாக் பெப்பரு இது கண்டிப்பாக வந்து இந்த சாஸ் ஊற்றிருப்பாங்கண்ணா, சைனீஸ் அந்த சோயா சாஸ் ஊற்றிருப்பாங்க. அதெல்லாம் இந்த கடலில் இருக்குது. இது பாருங்க ஃபிஷ்ஷு இது வந்து அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்திருக்காங்க. இது பப்பாயா அது ஸ்லைட்டாக சீவி இருக்காங்க. இது ஏதோ கீரை, இது வந்து சாதாரண இது முருங்கீரை, இது முருங்கைக்கீரை, இது இன்னொரு ஒரு கீரை, இது வாழைப்பூ. ஆமாம், வாழைப்பூ தான் நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருக்குது. பார்த்தாலே அப்பிடைசிங்காக இருக்குது எல்லாமே. முதல்ல இந்த இதெல்லாம் கூட சாப்பிட்டு சலிச்சு போச்சு சிக்கன் இதெல்லாம். பட் இந்த 3 சாப்பிட்றதுக்கு தான் வந்து இப்போ ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஓப்பனாக சொல்கிறேன், இந்த 4 ஒரு வாரமாக வந்து வெறும் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு காய்கறியை அதிகமாக சாப்பிடல. அதுவும் கீரையெல்லாம் அதிகமாக சாப்பிடவே இல்லை. ஸோ இப்போ கீரையை பார்த்தோன்னா இதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும் போல இருக்குது. அது வாழைப்பூ பார்த்தோன்னா பயங்கரமாக, எனக்கு வாழைப்பூ ரொம்ப பிடிக்கும். சூப்பராக நல்லது உடம்புக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வாழைப்பூ. கரெக்டாக அமைஞ்சிருக்கு பாருங்க வாழைப்பூ கொடுக்குறாங்க அப்படின்னு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்துருவாங்க. இது வந்து மரவள்ளி கிழங்கு. ஆமாம், அந்த இலையில பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வந்து முருங்கீரை. எல்லாமே இங்கேயே பறிச்சு பண்ணிட்டாங்க. எதுவுமே வெளில போய் வாங்கலை இவங்க. அதாங்க என்ன சுட இருக்காதாட்டு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை. சூடே இல்லை. எல்லாமே கொஞ்சம் ஒரு 5-6 மணிக்கே பண்ணிட்டாங்க. சூட்டில் வைக்கிறதுக்கான எந்த இதுவும் இங்கே பெருசாக இங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை. அதனால் பண்ணி அப்படியே வச்சுட்டாங்க. பட் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். சரி, ட்ரை பண்ணுவோம். பாருங்கள், ரைஸ் வச்சுருக்காங்க, போட்டு ஒவ்வொன்றா பசஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிடலாங்களா? பாருங்கள், நல்லா பாருங்கள். சிக்கன் இருக்குது, மீன் இருக்குது. ஆனால் அதை கூட எடுத்து வைக்கல. முதல்ல இந்த வாழைப்பூவை தான் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் நிறைய போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம ஊரில் சாப்பிட்றதாங்க. இப்போ ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. நம்ம ஊர் வாழைப்பூ சாப்பாட்டை போட்டு பசஞ்சு அப்படி இருக்கும். அதே மாதிரி இருக்குது. என்ன நம்ம போடுறத விட நிறைய மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. அதனால் இன்னும் அந்த ஒரு மஞ்சத்தூள் டேஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாம் ஸ்பூன்லாம் சாப்பிட்டா வேலையாகாது. நம்ம களத்தில் இறங்கி அடித்தா தான் வேலையாகும். அப்படி ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஆள் நான். இப்போ பல வகையான நான்வெஜ் சாப்பிடுவேன். எனக்கு ஆனால் இப்போ இந்த காயை சாப்பிட்டு இதுதான் ஃபஸ்ட் சாப்பிடணும்னு தோணுதுன்னா பார்த்துக்குங்க. இது என்ன முருங்கைக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக முருங்கை அது வந்து சின்னதாக இருக்கும் இலை. இது ஒவ்வொன்றும் பெருசாக இருக்குது. இவங்க கட் பண்ணியும் போடல. அதனால் பெரிய இலையாக வருது. 3வது ட்ரை பண்ணிடுவோமா? இது வந்து மரவள்ளி கிழங்கு அதோட இலைங்க. நல்லா இருக்கு. நல்லாயிருக்கு. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டுருக்குமா தெரியுது. எல்லாத்துலேயும் உப்பு ஜாஸ்தி. உப்பு ஜாஸ்தியாக இருக்கு. எல்லாத்துக்கும் உப்பு ஜாஸ்தி. மற்றபடி அது வேணுங்கண்ணா. சாப்பிட்டு சொல்லுங்க, நேரில் சொல்லுங்க. அதுக்கு சரி சாப்பிடும். பப்பாயா இருக்குல்ல, பெஸ்ட்டு ஃப்ரூட் சார். எந்த வியாதி யாருன்னு சாப்பிடக்கூடிய ஒரே ஃப்ரூட் பப்பாயா. இல்லை, அதுக்கு அது இனிப்பு தானே கடைசியாக சாப்பிட்டுருக்கான்னு வைக்கிறேன். இது பப்பாயா காய், பழம் இல்லை. காயை வந்து அரிஞ்சு வச்சிருக்காங்களா? பப்பாயா காய். அதையும் சாப்பிட்டேன். 500 ரூபாய்க்கு ஒர்த்து தானே இருக்குது. ஆக்சுவலாக காய் இவங்களுக்கெல்லாம் சீப்பு தான். நமக்கு வந்து 4-5 நாளாக இதை சாப்பிடாதங்காட்டி, ஒரு வாரமாக சாப்பிடாதங்காட்டி கொஞ்சம் பெரிய விஷயமா தெரியுது. இப்பெல்லாம் இல்லை, மொத்தமாக ஃப்ரீ. அதான் இங்கே இருக்க காய் இப்போ இங்கே நடந்து போய் பறித்து வந்து எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க. இது சூப்பராக இருக்குங்க. அப்படியே எனக்கு வந்து இந்த முட்டைக்கோஸ் சாப்பிட்ற ஃபீல். ஆஹா, பிரமாதமான ஒரு பக்கா வெஜிடேரியன் மீல், விதவிதமான காய்களோட. இது ரொம்ப எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம், பயங்கர ஹெல்த்தியான ஃபுட்டு இது எல்லாமே. கரெக்ட். மீன்லாம் பார்க்குது, ஏன்டா எப்படி சாப்பிடுது என்னையெல்லாம் பார்த்தா. இப்போ என்னடாண்ணா காயை சாப்பிட்டுட்டு எங்களையெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், மீனும் சிக்கனும் கேட்குற மாதிரியே இருக்குது எனக்கு. உங்களுக்குங்கண்ணா? நான் அப்பயே சொல்லிட்டேன், அவருக்கு கொண்டு வைக்கும் போதே வச்சா. நான் சொன்னேன், அதெல்லாம் மூடி வச்சது, இதெல்லாம் என் ஃப்ரெண்டு சாப்பிடுது, நான் சாப்பிட்றது இல்லை, நான் வெறும் வெஜிடேரியன், இதை ஒண்டி திறந்து வச்சிருந்தேன். அப்புறம் ஒன்று டேஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் மூடி வச்சிருந்தேன். அது ஒண்டி வாழைப்பூ ஒண்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஓப்பனே வச்சு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கரெக்டு தான். பயங்கரமாக நான்வெஜ் பிடிக்கும். இதனால இப்போ வந்து எனக்கு வெஜ் கீரைகள் தான் பிடிச்சிருக்கு. அது நான் வந்து ஆனால் அப்படி இது ரெண்டு என் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லிட்டேன். ஐ திங்க் ஈவன் த ஃபிஷ் வில் பி குட். ஐ திங்க் நல்லா இருக்கும். ஒரு மீன் மட்டும் எடுத்துக்கலாம். ஆனால் மீனில் எல்லாத்தையும் உருவிட்டாங்க. அது ஒன்றும் பெருசாக இருக்க மாதிரி தெரில. இவருக்கு மீன் அப்படியே பொரிச்சிருக்காங்க, மசாலாலாம் கிடையாது, அப்படியே எண்ணெயில் வச்சு எடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இல்லை, மோசமாகவும் இல்லை, ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. சிக்கனு
நான் சாப்பிட்றேன். எனக்கு சிக்கன் சாப்பிட்றதுக்கு அந்த சாய் சாஸை பார்த்தாலே எனக்கு அது மூடல. டெய்லி அந்த நாசி கொரியாங்க அந்த சாய் சாஸ் சாப்பிட்டு இவ்வளோ சூப்பரான ஐட்டங்கள் இருக்கும்போது அது மனசு போக மாட்டேங்குது. சொன்னாரு. அப்படிங்களா? ஆமாம். பெப்பர் சிக்கன் சொல்லியிருக்காங்களாமா. எப்படி இருந்தாலும் அந்த கலர் வந்து பார்த்தாலே தெரியுது, சாய் சாஸ் ஊற்றி இருக்க மாதிரி தான் தெரியுது. ஒரே ஒரு பீஸ் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. இன்னொன்று, இங்கே நிறைய நாட்டுக்கோழி காமிச்சேன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக இவங்க நாட்டுக்கோழி தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டேன். ஏங்க இது வந்து இங்கே சுற்றுற கண்ட்ரி சிக்கன் கறியா அப்படின்னு. நோ நார்மல் சிக்கன் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன, ப்ராய்லர் தான், வேற ஒன்றும் இல்லை. பாருங்கள், இங்கே இருக்கிறவங்களே இங்கே சுற்றிட்டு இருக்க நாட்டுக்கோழி நமக்காக இருக்க மாட்டேங்கிறாங்க இவ்வளோ பணம் வாங்கியும். எல்லா ஐட்டத்துலேயே ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்க ஐட்டம் இதுதாங்க. அந்த சாய்ஸை ஊற்றிட்டாங்க, ரொம்ப சுமாராக தான் இருக்குது. உண்மையை ஒத்துக்கணும்ல. அதாவது வேறு வழியே இல்லைன்னா சாப்பிட்ருப்பேன். இந்த ஐட்டம்லாம் இல்லைன்னா இதை தான் சாப்பிட்ருப்பேன். ஆனால் இதெல்லாம் சூப்பராக இருக்கங்காட்டி இது வந்து இப்போ லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போயிடுச்சு. இனிமேல் சாப்பிட மாட்டாங்க. மேபி ஒரு 2 பீஸ் எடுத்துக்கலாம், பட் பெருசாக ஈடுபாடு இல்லை. ஏன்னா வாழைப்பூ அட்டகாசமாக இருக்குது. நான்வெஜ் சரி எடுத்து சாப்பிட்ற குமாரா இது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அந்த அளவுக்கு வந்து நான்வெஜ் இங்கே வந்து நோ கடிச்சிருச்சு. ஒரு வாரமாக சாப்பிட்டு ஒரே விஷயத்தையே. இது நம்ம நாளைக்கு கூட கிடைக்கும், இது கிடைக்காது. அதுதான் இப்போ முக்கியமே. ஆமாம், நாசி கோரியான் இதெல்லாம் கிடைக்கும். இந்த உணவுக்காக தான் எங்கிட்டு இருந்தோம் ஒரு வாரமாக. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதாங்க, பக்காவாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாருங்க, இந்த பாத்ரூம் மட்டும்தான் மாடர்னாக பண்ணி வச்சுருக்காங்க வர்ற டூரிஸ்ட்டுக்காக. மற்றபடி எல்லாமே அந்த பழங்கால பாரம்பரிய முறைப்படி தான் வந்து கட்டியிருக்காங்க இந்த லாங் ஹவுஸை. ஸோ நைட்டில் எப்படி இருக்குது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக தான். அப்படியே நம்ம வீடியோவை முடிச்சிடலாம், டைம் ஆகிடுச்சு. இந்த பக்கம் பாருங்கள், ஆட்டாங்கல்ல இந்த சென்டரில் மட்டும் இது மாதிரி இருக்கு, மூடி இருக்குது. பட் ஆட்டாங்கல் மாதிரி தான் இருக்குது பார்த்தா. ஸோ இதான் நம்ம ரூமு. இதுவும் முதலே பார்த்துட்டிங்க. ஃபேன்லாம் கிடையாது, பட் நல்லா குளிராக தான் இருக்குது. மெயினாக என்னென்னா கொசுவில் போட்டிருக்காங்க. கொசு தான் இங்கே பின்னி எடுக்குது. அதனால் அதுலேருந்து தப்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அட்டகாசமான ஒரு இயற்கையில் விளைந்த காய்கறிகளை வச்சு ஒரு அற்புதமான சாப்பாடு. செம்மையாக சாப்பிட்டுட்டேன். அந்த சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரே ஒரு வாய் மட்டும்தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை, நல்லாவே இல்லை. அது மட்டும் மீன் நல்லா இருந்தது, 2 பீஸ் சாப்பிட்டேன். காய்கறி தான் அட்டகாசம், பிரமாதமாக சாப்பிட்டாச்சு. ஓகேங்க, இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி இன்னும் பொர்னியோவிலேருந்து ஈஸ்ட் நோக்கி போக போகிறோம். இந்த சைடு ஆஃப் பொர்னியோ. இப்போ நார்த் டிப்பில் இருக்கோம், நார்த் வெஸ்ட்டில் இருக்கோம். இப்போ நார்த் ஈஸ்ட் நோக்கி போக போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வேற ஒன்றும் இல்லை. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் மட்டும் உடனே பண்ணிடாதீங்க. ஒரு 4-5 வீடியோ பார்த்து உங்களுக்கு நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒன்றும் இல்லை. அடுத்த வீடியோவில் இங்கே இந்த ருங்கூஸ் பழங்குடியினர் வாழ்ந்த இந்த லாங் ஹவுஸ்லேருந்து கிளம்பி அடுத்த இடத்துக்கு போகலாம். பார்க்கலாங்க. நன்றி, பாய்.